வணக்கம். பிப்ரவரி 20ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.4% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி காலையில் 11 மணி அளவில் நிஃப்டி 0.2% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஏஷியன் மார்க்கெட் கீழே போனதற்கு என்டிடிவி ப்ராஃபிட்டில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வுடைய மினிட்ஸ் வெளியாகி இருக்கு, அவங்களுடைய மீட்டிங் மினிட்ஸ். அதில் அவங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இப்போ உடனடியாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டாங்கன்னு வல்லுநர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மினிட்ஸை படித்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2 காரணங்கள். ஒன்று இன்ஃப்ளேஷன், மற்றொன்று எக்கனாமிக் பாலிசியில் அன்சர்டினிட்டி இருக்குது. அண்மையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. டொனால்ட் ட்ரம்ப் டாக்ஸ் குறித்தான அப்டேட் ஒரு நாள் ஒன்று சொல்கிறாரு, அப்புறம் திருப்பி மாற்றுறாரு, திருப்பியும் போடுறாரு. ஸோ ஒரு அன்சர்டினிட்டி இருந்துகிட்டே இருக்குது. எந்தெந்த செக்டருக்கு போடுறாருன்னு தெரியல. அதே மாதிரி அவருடைய வேறு என்ன எக்கனாமிக் பாலிசி வரப்போகுது. ஸோ அந்த அன்சர்டினிட்டி இருக்குது, இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஸோ இது இரண்டிலும் கருத்தை கொண்டு யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இன்னும் வரப்போகிற மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விரைவில் குறைக்க மாட்டாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. ரஷ்யா யுக்ரைன் போர் விரைவில் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதோடைய பாகமாக ரஷ்யா அதிகாரிகளும் யுஎஸ்ஏ அதிகாரிகளும் சவுதி அரேபியாவில் ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. அதற்கு பிறகு 3 நாடுகளுடைய தலைவர்கள், அதாவது யுஎஸ்ஏவுடைய டொனால்ட் ட்ரம்ப், ரஷ்யாவுடைய புட்டின், யுக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி சவுதி அரேபியாவில் ஒரு மீட்டிங் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு செய்தி நாம் பார்த்துருந்தோம். இப்போ ஒரு ட்விஸ்ட் ஏற்பட்டிருக்கு. வார்த்தை போர் வெடிச்சிருக்கு. யாரிடையே? டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜெலன்ஸ்கி இடையே இந்த வார்த்தை போர் ஏற்பட்டிருக்கு. ஜெலன்ஸ்கி யுக்ரைனுடைய தலைவராக இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு. சர்வ அதிகாரியா இருக்கிறாரு, தேர்தலை நடத்த மாட்டேங்கிறார்ன்ற குற்றச்சாட்டை ட்ரம்ப் வைத்திருக்கிறாரு. அதற்கு ஜெலன்ஸ்கி பதிலும் கொடுத்திருக்கிறாரு. டொனால்ட் ட்ரம்ப் வருவதற்கு முன்னாடி இருந்த ஆட்சி யுக்ரைனுக்கு ஆதரவாக இருந்தாங்க, அவங்களுக்கு ஆயுதம் வழங்கியிருந்தாங்க, பணம் கொடுத்திருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு அவர் ரஷ்யாவுடைய சைடு எடுக்கிறாரு அப்படின்றதான் ஜெலன்ஸ்கி தரப்புலேருந்து குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க. வேறு சில விஷயங்களும் நடைபெற்றிருக்குங்க. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை விடுத்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. ஜெலன்ஸ்கி விரைவில் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் அல்லது நகர வேண்டும், இல்லைனா நாடே இல்லாமல் போயிடும், யுக்ரைனே இல்லாமல் போயிடும்ன்ற மாதிரி தான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் போல தெரியுது டொனால்ட் ட்ரம்ப். ஜெலன்ஸ்கி அதற்கு பதில் கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, யுக்ரைனை என்னால் விற்பனை செய்ய முடியாதுன்னு ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறாரு. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட சொல்றாரு, கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திட சொல்றாரு. யுக்ரைனில் இருக்கக்கூடிய சில ரேர் மினரல்ஸ் எடுப்பதற்கு 500 பில்லியன் கேட்குறாங்க. அதோடைய மதிப்புக்கான மினரல்ஸ் எடுக்கணும் அப்படின்றது அந்த ஒப்பந்தம் 500 பில்லியன். ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த 3 ஆண்டு போரில் யுஎஸ்ஏ உதவி பண்ணியிருக்கிறாங்க. அந்த உதவி 100 பில்லியனுக்கு உள்ளார் தான் இருக்கு, $100 பில்லியன் உள்ளார் தான் இருக்கு. ஆனால் அவங்க கையெழுத்திட சொல்லக்கூடிய டீல்ல 500 பில்லியன் வருது. அதனால அது என்னால் செய்ய முடியாதுன்னு ஜெலன்ஸ்கி கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. யூரோப்பியன் யூனியனும் உதவி இருக்கிறாங்க. யூரோப்பியன் யூனியன் மற்றும் யூஎஸ் 2 பேரும் இணைந்து உதவி இருக்கக்கூடிய தொகை $200 பில்லியன் சொல்லியிருக்கிறாங்க. இது தவிர $120 பில்லியன் யுக்ரைன் மக்களை யுக்ரைனே கொடுத்திருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக என்ன செலவாயிருக்குன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு ஜெலன்ஸ்கி. அதனால டொனால்ட் ட்ரம்ப் அங்கே இருக்கக்கூடிய கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காகத்தான் நிர்பந்திக்கிறாருன்னு ஜெலன்ஸ்கி தரப்புல அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் மீது இந்த குற்றச்சாட்டு இல்லாம வேறொரு குற்றச்சாட்டு என்ன சொல்லியிருக்கிறார், ரஷ்யா தவறான தகவல் அவருக்கு அளித்து ரஷ்யா பக்கத்தில் அவர் சப்போர்ட் கொடுக்கிறாரு அப்படின்னு இன்னொரு குற்றச்சாட்டும் வைத்திருக்கிறாங்க. சரி, ஜெலன்ஸ்கி 2019ஆம் ஆண்டுல அவர் அதிபராக வந்தார். 5 ஆண்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் போர் வந்தது. அந்த போர் வந்ததுனால அவங்க மார்ஷல் லாவை கொண்டு வந்தாங்க. அந்த மார்ஷல் லாவை கொண்டு வந்ததுனால தான் நாங்கள் தேர்தல் நடக்காமல் இருக்கின்ற விளக்கமும் கொடுத்திருக்கிறாங்க அந்த செய்தியில். சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. USDOGE, யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி, இந்த துறைக்கு தான் எலான் மஸ்க் தலைவராக இருக்கிறாரு. அவங்க சில நிதி உதவிகள் எல்லாம் நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வெவ்வேறு நாடுகளுக்கு வெவ்வேறு நிதி உதவி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க பைடனுடைய ஆட்சியில். அதெல்லாம் நிறுத்த போகிறதாக சொல்லியிருந்தாங்க. அதில் ஒன்று பார்க்கும்போது இந்தியாவுக்கு கொடுத்திருந்த $21 மில்லியன் ஓட்டர் டர்ன் அவுட் இன் இந்தியா, அந்த சப்ஜெக்ட் பேரில் தான் அவங்க நிதி ஒதுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை நிறுத்த போகிறதாக ஒரு செய்தி நம்ம வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். மத்திய அரசு அதற்கு விளக்கம் கொடுப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ என்ன அப்டேட்
அப்டேட் கொடுத்துருக்காங்க என்டிடிவியில். ட்ரம்ப் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஏன் பைடன் அரசு $21 மில்லியன் இந்தியாவுக்கு ஓட்டர் டர்ன் அவுட்காக கொடுத்துருக்காங்க, அங்கே வேறொரு அரசை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த நிதி உதவி வழங்கியிருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு ட்ரம்ப். உடனடியாக இந்திய அரசுக்கு இந்த தகவல் எல்லாமே கைமாறப்படும்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்திய அரசு விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்தியாவுடைய ஜிடிபி Q4க்கு எவ்வளவு இருக்கும், ஆர்பிஐ இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, 6.6% இருக்கும்னு கணிச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. என்எஸ்சி எஃப்என்ஓ கான்ட்ராக்டில் புதிதாக 2 ஸ்டாக்ஸை சேர்த்திருக்கிறாங்க. ஒன்று IREDA இந்தியன் ரெனியூபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி, மற்றொன்று டாடா டெக்னாலஜிஸ். February 28 எஃப்என்ஓவில் வராங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்தது. ஜனவரி மாதத்திலே சில ஸ்டாக்ஸ் வந்து எஃப்என்ஓவில் கொண்டு வர போகிறதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதில் அந்த டைமில் அவங்க கொடுத்துருந்த பெயர்கள் வந்து NBCC, ஃபீனிக்ஸ் மில்ஸ், சோலார் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் டாரண்ட் பவர். பிஎஸ்சி குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கோல்ட்மேன் சாக்ஸ் முதலீடு செய்திருக்கிறாங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் சிங்கப்பூர் 7.28 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. அதாவது 0.53% ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 402 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க. ஷண்முகா ஹாஸ்பிட்டல் சேலமை சார்ந்த நிறுவனம் என்எஸ்சியுடைய எஸ்எம்இ பிளாட்ஃபார்மில் இன்னைக்கு லிஸ்டாக இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. கிரே மார்க்கெட் பிரீமியம் பார்க்கும்போது 5% கூடுதலாக போய்கொண்டிருக்கு. டாடா பவர் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், HSBC ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ரெடியூஸ்லேருந்து ஹோல்டாக உயர்த்தி இருக்கிறாங்க. டார்கெட் கொடுத்துருப்பது 345, முன்ன சொல்லியிருந்தது 300, இப்போ 345. கிட்டத்தட்ட இந்த லெவலில் தான் இப்போ டாடா பவர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சிகரெட் மற்றும் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸுடைய ஜிஎஸ்டியை மத்திய அரசு உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. சிகரெட்ஸ் மற்றும் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸு காம்பன்சேஷன் செஸ்ஸும் போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த காம்பன்சேஷன் செஸ் வந்து அடுத்த ஆண்டு 2026 மார்ச் 31 முடிவுக்கு வருது. அதற்கு பிறகு அதே வருவாயை ஈட்டுவதற்கு அல்லது அதே அளவில் டாக்ஸ் போடுறதுக்கு அவங்க ஜிஎஸ்டி உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்க. இன்னும் அரசு முடிவு எடுக்கல. ஜிஎஸ்டி கவுன்சில் தான் இந்த முடிவை எடுப்பாங்க. இன்னும் எடுக்கலன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்க. சில வல்லுநர்கள் எதிர்பார்ப்பது, இப்போ 28% ஜிஎஸ்டி இருக்குது சிகரெட் மற்றும் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்க்கு. அந்த ஜிஎஸ்டி மேலே காம்பன்சேஷன் செஸ்ஸும் இருக்குது, மற்ற டாக்ஸும் இருக்குது. ஸோ ஒட்டு மொத்தமாக 53% வரி வரும் இந்த சிகரெட்ஸ் மற்றும் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்க்கு. இப்போ இந்த காம்பன்சேஷன் செஸ் வந்து அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் முடிவுக்கு வருது. அப்போ அது இல்லாமல் போயிடக்கூடாது. அந்த வருவாயை இழக்காமல் இருப்பதற்கு அதே அளவில் கொண்டு வருவதற்காக ஜிஎஸ்டியை 40% உயர்த்தி அது கூட வேறு சில டாக்ஸ் அடிஷனல் எக்ஸைஸ் டியூட்டியும் போட்டு அந்த 53% கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சில வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ புது டாக்ஸ் இல்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த காம்பன்சேஷன் முடிவுக்கு வரதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை உயர்த்தி அதே லெவலில் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு வருவாய் கிடைக்குதுன்னு அதே மணி கண்ட்ரோல் செயலில் சொல்லியிருக்காங்க. ஆனால் பழைய நிதியாண்டு இருக்குங்க. பழைய நிதியாண்டு 2023 அரசுக்கு கிடைத்த வருவாய் இந்த சிகரெட்ஸ் மற்றும் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் கிட்ட இருந்து 72,788 கோடி ரூபாய். HFCL இன்னைக்கு இன்ட்ராடேல 2% அதிகரித்தது. கம்பெனிக்கு BSNL கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு, 2,500 கோடி ரூபாய்க்கானது. பாரத் நெட் ஃபேஸ் 3 ப்ரோக்ராம் கீழே இந்த கான்ட்ராக்ட் கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க HFCL. பதாஞ்சலி ஃபுட்ஸ் குறித்து மணி கண்ட்ரோலில் கிடைத்த ஒரு தகவல், சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேஸில். பதாஞ்சலி ஃபுட்ஸுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்திருக்கு. 186 கோடி ரூபாய்க்கான இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் போட்ட வழக்கு இது தள்ளுபடி செய்திருக்கு சுப்ரீம் கோர்ட். இந்தியா கிளைகால்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 6% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. எத்தனால் சப்ளை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. 18.06 கோடி லிட்டர் எத்தனால் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 1,264 கோடி ரூபாய். இது பெட்ரோல் மற்றும் எத்தனால அந்த மிக்சிங்கான ப்ரோக்ராம் கீழே கிடைத்த கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. அவந்தல் லிமிடெட் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 10% அதிகரித்தது. அவங்களுக்கு நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு, 43 கோடி ரூபாய். இந்தியா புல்ஸ் என்டர்பிரைசஸும் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 5% அப்பர் செக்யூரிட்டி எட்டியது. CNBC TV 8 கிடைத்த ஒரு தகவல் என்னன்னா, குருகிராம் ப்ராஜெக்ட்ல 1000 கோடி ரூபாய்க்கான சேல்ஸை நடத்தி இருக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்டுடைய பேர் இந்தியா புல்ஸ் எஸ்டேட் அண்ட் கிளப். அதில் 195 யூனிட்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. அறிமுகம் செய்து 30 நாட்களுக்குள்ள இந்த 1000 கோடி ரூபாய் சேல்ஸை எட்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க CNBC TV 18ல. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், மஹிந்திரா குரூப் வந்து ஆண்டியூரல் இண்டஸ்ட்ரீஸுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஆட்டோனாமஸ் மேரிடைம் சிஸ்டம்ஸ்க்கான பார்ட்னர்ஷிப் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். ரேட்கெயின் டிராவல் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 8% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது, ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. தாய்லாந்து ஏர்வேஸான நாக் ஏருடன் அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்போ காலளவோ கம்பெனி வெளியிடலை. NTPCக்கு சாய்ஸ் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 325 350 கொடுத்துருக்கிற காலளவு அடுத்த 3 4 வாரங்கள். சர்வோடெக் ரெனியூபிள் பவர் சிஸ்டம்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. அவங்க பிரான்ஸ் நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. வாட் அண்ட் வெல் அப்படின்ற அந்த பிரான்ஸ் நிறுவனத்துடன். எதற்காக இந்த பார்ட்னர்ஷிப்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜர் காம்பனன்ட்ஸ் இந்தியாவில் உற்பத்தி செய்வதற்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்காங்க. சர்வோடெக் ரெனியூபிள் பவர் சிஸ்டம்.
ரைட்ஸ் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. சென்ட்ரல் வாட்டர் அண்ட் பவர் ரிசர்ச் ஸ்டேஷனுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. மெரைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்சல்டன்சிக்காகத்தான் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு ரைட்ஸ் லிமிடெட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆரோபிந்தோ ஃபார்மா தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. நியூ ஜெர்சி ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தி இருந்திருக்காங்க. போன ஆண்டு மே மாதத்தில் அதற்கு 5 அப்சர்வேஷன்ஸ் வழங்கப்பட்டுள்ளதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க ஆரோபிந்தோ ஃபார்மா. சில கெமிக்கல் ஸ்டாக்ஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா. தீபக் நைட்ரேட்டுக்கு தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மார்கன் ஸ்டான்லி. எதிர்பார்க்குற டார்கெட் 3000 ரூபாய் முன்ன சொன்னது இப்போ அதை குறைச்சிருக்கிறாங்க 2480 ரூபாயாக. பை இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஈக்குவல் வெயிட் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்டை குறைச்சிருக்கிறாங்க 4310 3524 குறைச்சிருக்கிறாங்க. எஸ்ஆர்எஃப்க்கு தொடர்ந்து அண்டர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் டார்கெட்டை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 1650, இப்போ கொடுத்துருப்பது 1870. நவீன் ஃப்ளூரினுக்கு தொடர்ந்து அண்டர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க 2700 3242 உயர்த்தி இருக்கிறாங்க. டாடா கெமிக்கல்ஸ்க்கும் தொடர்ந்து அண்டர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க 879 780 குறைச்சிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய லெவலில் இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது மேலும் டாடா கெமிக்கல்ஸ் 9% விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பாரத் ஃபோர்ஜ் இன்னைக்கு இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. காலையில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. யூஎஸ்ஏலேருந்து உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. கேனன் சப்ளை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் இந்தியாவிலேருந்து உற்பத்தி செய்து அதை சப்ளை பண்ணுறாங்க. இது முதல் முறையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு யூஎஸ்ஏலேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்ற செய்தி நம்ம பார்த்துருந்து ஒரு மெயில்களை ஏற்றிருந்தாங்கன்னு அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு பாரத் ஃபோர்ஜ் இன்ட்ராடேல 3% அதிகரித்ததற்கு. டெஸ்லா இந்தியாவில் அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அவங்க ஷோரூம்கான இடத்தை டெல்லி மும்பையில் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் இப்போ என்ன அப்டேட்னா மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. அவங்களுடைய உற்பத்தி ஆலை அமைப்பதற்காக நிலம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதை அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அவங்க இந்தியாவுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே சப்ளை செய்யக்கூடிய லிஸ்டட் கம்பெனிகள் பயன்பெறுவாங்க. அது எந்தெந்த லிஸ்டட் கம்பெனின்ற பட்டியல் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. 7 லிஸ்டட் கம்பெனிஸ் ஏற்கனவே டெஸ்லாக்கு பார்ட் சப்ளை செய்கிறாங்க. சாந்தார் டெக்னாலஜிஸ், எஸ்கேஎஃப் இந்தியா, சுந்தரம் ஃபாஸ்னர்ஸ், வேராக் இன்ஜினியரிங், சுப்ரஜித் இன்ஜினியரிங், சோனா பிஎல்டபிள்யூ மற்றும் பாரத் ஃபோர்ஜ் இவங்கெல்லாம் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கூடுதலாக பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பெனிகள் மட்டும் இல்லாமல் டெஸ்லா இந்தியாவிலே டைரெக்டாகவே மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேறு இந்தியன் கம்பெனிஸும் அதனால் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பெயர்கள் எதுவும் சொல்லலை. மணி கண்ட்ரோலில் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மிரா அசெட் ஷேர்கான் கொடுத்துருக்கிற ரெக்கமெண்டேஷன்ஸில் யூபிஎலுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 680 700, ஸ்டாப் லாஸ் 635. டிவிஸ் லேபரேட்டரிஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 6155 6285, ஸ்டாப் லாஸ் 5740. எஸ்பிஐ செக்யூரிட்டிஸோட பரிந்துரைகளில் பிஎஸ்சிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 6000, ஸ்டாப் லாஸ் 5450. அசோக் லேலண்டுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 240, ஸ்டாப் லாஸ் 218. ஜிஇபிஎல் கேபிட்டலுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் ஜொமேட்டோக்கு பை ரேட்டிங் டார்கெட் 280, ஸ்டாப் லாஸ் 210. கோடெக் மஹிந்திரா பேங்க்குக்கு பை ரேட்டிங் டார்கெட் 2255, ஸ்டாப் லாஸ் 1860 ரூபாய். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 132, ஸ்டாப் லாஸ் 105 ரூபாய். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.